அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை விட பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருப்பது என்று கூறி, இன்றைய வகுப்பில் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 1973 இப்போ புதியதாக வர இருக்கிற சட்டம் என்ன? பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023. இப்போ இதில் நாம் அவுட் டு மெமரியை பார்க்க போகிறோம், எவ்வாறு நினைவு வைத்துள்ளது என்பது. இந்த பிஎன்எஸ்எஸ் இருக்குல்ல 2023, முக்கியமானது என்ன? டெஃபினிஷன்ஸ், பொருள் வரையறைகள். அது தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ணோம், சிஆர்பி சொல்லியே போக முடியும். இப்போ புதியதாக வருகின்ற பிஎன்எஸ்எஸ்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், எதை புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளது இந்த டெஃபினிஷன் செக்ஷனில் என்பதை பார்ப்போம். முதலாவதாக இது செக்ஷன்ஸ் பிஎன்எஸ்எஸ் 2023. இங்கே கண்டென்ட்ஸ் என்ன, அப்புறம் பார்த்தா செக்ஷன் இன் சிஆர்பிசி, ஏற்கனவே இருந்த சிஆர்பிசியில் எந்த செக்ஷனில் இது இருந்தது என்பதை பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் அவுட் டு மெமரி, எவ்வாறு நாம் நினைவு வைத்துக் கொள்வது. அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா இமேஜின், அந்த இமேஜினேஷன் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக போட்டிருக்கோம். முதலாவதாக இந்த செக்ஷன் 2 செக்ஷன் 1 காமனாக வச்சுங்க. இங்கே ஏ டு ஒய், ஏற்கனவே பழைய சிஆர்பிசியில் இசட்டு ஏற்கனவே ஏ டு ஒய் இருந்தது. இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு அந்த எழுத்து கூட வஞ்சனை வைக்கல. புதிய சட்டத்தில் என்ன பண்ணாங்க, 26 இங்கிலீஷில் இருக்கிற அந்த ஆல்பபெட் 26 கொண்டாண்டாங்க. அப்போ ஏ டு இசட்டும் டிஃபைனிங்கில் பிஎன்எஸ்எஸ்ல இருக்கின்றது. இதை ஞாபகம் வச்சலாம் முதல்ல, ஓகேவா? சரி, அப்போ அந்த 26 டிஃபைனேஷன் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல ஏ, இந்த 2-1 காமனாக வச்சுங்க. ஏ டு இசட்டை சொல்கிறேன். ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக்ஸ், ஒளி மற்றும் அந்த ஒளி மின்னணு பதுக்கல். இப்போ எப்படி நான் வச்சலாம், ஏற்கனவே சிஆர்பிசி இருந்ததுன்னா இல்லை. இப்போ இங்கே ஏவுக்கு ஆடியோ நான் போதுட்டா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ எலக்ட்ரானிக் உங்களுக்கு ஈஸியாக மெமரி வந்துடும். இது பாருங்க, ஆடியோ அப்படின்னா அது ஒளி, பேசுகிறதுல ஒளி தெரியுது. இப்போ பி பாருங்க, பின்னா இதுவும் ஈஸி, பெயில். நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், முதல்ல அரெஸ்ட் முடிஞ்ச உடனே அப்புறம் கோர்ட்டில் என்ன பண்ணுவோம், பெயில் தான் ஃபஸ்ட்டு. நமக்கு ஜூனியராக இருக்கிறோமோ எதுவாக இருந்தாலும் முதல்ல பெயில். அப்போ இங்கே பியில் பெயில் வந்துடுது. ஏற்கனவே பெயிலுக்கு டெஃபினேஷன் சிஆர்பிசி இருந்ததுன்னா இல்லை, இது புதிதாக வந்துடுது. பெயில். எப்போ பெயில் போடுவோம், ஜெயிலில் வந்து இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பெயில் போடுவோம். சரி, அடுத்தது சி, பெயிலபிள் அஃபென்சஸ். ஏற்கனவே 2A இருந்தது சிஆர்பிசியில். இங்கே பாருங்க, சி ஞாபகம் வச்சுங்க. சி இதில் என்ன, அது அஃபென்ஸ் சீலுடைய ஓசை வருதுல்ல. அப்போ சீனா சவுண்டு, சி அப்படி காதில் கேட்குது, சீன்னு கேட்குதுல, அந்த ஒலிமாக நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். சரி, அடுத்தது டியில் பெயில் பாண்ட்ஸ். அப்போ பாருங்க, ஏற்கனவே இருந்ததுன்னா சிஆர்பிசியில் இல்லை. இங்கே டி பாருங்க, டி வந்து பெயில் பாண்ட். இந்த டியும் பெயில் பாண்டுக்கு, இந்த டிக்கு டி ஞாபகம் வச்சுங்க. இதான் பெயில் பாண்டு. எப்போ பெயில் பாண்டா, இந்த ஜெயிலில் இருக்கார்ல, நீதிமன்றத்தில் பண்ணுறோம். நீதிமன்றத்தில் நம்ம சூரிட்லாம் கொடுத்து பெயில் பாண்டை கொடுக்கும்போது என்ன பண்ணோம், அந்த பெயில் பாண்டை கொடுத்தா தான் இவரை ரிலீஸ் பண்ணுவாங்க, பெயில் பாண்ட். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இ பாருங்க, ஈயில் பாண்டு. இப்போ இந்த ஈயில் நானி படம் பார்த்தீங்களா, நானியில் அந்த ஈ தான் ஹீரோ. அப்போ பாருங்க, நானி மூவியில் சினிமாவில் இந்த ஈக்கும் அந்த பெண் இருப்பார்ல ஹீரோயின், 2 பேருக்கும் உள்ள பாண்டிங், ஒரு ஈக்கும் பெண்ணுக்கும் உள்ள பாண்டிங், அந்த ஈ பாண்ட்னு வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு முறை பார்த்துங்க, பிசிடி அப்படின்னு ஆச்சுனாவே பிசிடிஇன் பெயிலபிள் அஃபென்ஸ், பெயில் பாண்டு. அப்போ பிசிடிஇ ஞாபகம் வச்சுனா இது நானும் ஒரு ஸ்கொயரில் பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும். அப்புறம் எஃப் வாங்க, சார்ஜ் குற்றச்சாட்டு. ஏற்கனவே 2Bயில் இருந்தது சிஆர்பிசியில். இங்கே எஃப் பார்த்தீங்கன்னா ஃபோன் என்ன பண்ணுவோம், நம்ம சார்ஜ் போடுவோம், சார்ஜ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அல்லது எஃப்சி மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஃபால்ஸ் சார்ஜ், பொய்யான குற்றச்சாட்டு வரைஞ்சிட்டாங்க பேர்லன்னுவாங்க. அப்புறம் ஃபைனல் சார்ஜ் ஷீட், எஃப் தானே அது, எஃப்சி ஃபைனல் சார்ஜ் ஷீட், இறுதியான குற்ற அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அப்புறம் வண்டி எஃப்சி பண்ணு பாடணும். வண்டி சொல்கிறல, புதுசாக வெஹிக்கிளில் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, எஃப்சி பண்ணு.
எஃப் வந்து என்ன இங்கே டெஃபினிஷனுக்கு, சின்னா சார்ஜ் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இங்கே பாருங்கள் ஃபோனை தான் பண்ணுறது சார்ஜ் போட்டு வச்சுக்கிறோம் இப்போ. ஓகேவா? இங்கே வண்டியை எஃப்சி பண்ணுறோம், காரை எஃப்சி பண்ணுறோம். இவ்வாறு நான் நினைவு வைத்துக் கொள்ளலாம். அடுத்து ஜி காகினிசபிள் அஃபென்ஸ். ஏற்கனவே 2C இருந்தது சிஆர்பிஎஸ்ல. இங்கே ஜி பாருங்க, ஜி போட்டுங்கல்ல, இந்த காகினிசபிள் இங்கே ஜி வரும் பாருங்க. அப்போ காகினிசபிள் ஞாபகம் வந்துடும். அல்லது கவர்மெண்ட் காலேஜ் ஞாபகம் வச்சுங்க. ஜி கவர்மெண்ட் காலேஜ் காகினிசபிள் நிறுவனம், காகினிசபிள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பண்ணுறாரு சுட்டு, அதாவது இந்த மாதிரி குற்றங்கள்லாம் சுட்டு செத்துட்டான், அப்போ காகினிசபிள் படித்தான். அதே போல் கிரிவியஸ் அற்றி ஏற்படுத்துறாரு, அதுவும் காகினிசபிள் படித்தான். இவ்வாறாக நினைவு வைத்துக் கொள்ளலாம். எச் கம்ப்ளைண்ட் 2Dயில் இருந்தது ஏற்கனவே. இது HCன்னு வச்சுங்க, ஹெட் கான்ஸ்டபிள். அப்போ HC சிக்கு வந்து கம்ப்ளைண்ட் வைக்கலாம். யார்கிட்ட கொடுத்து, நான் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் போலீஸில், ஹெட் கான்ஸ்டபிள் கொடுத்தேங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். அதாவது ஏற்கனவே இது சிஆர்பிஎஸ்ல இல்லை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஐபேட் ஒரு இருக்கா, சாரி ஐஃபோனு ஐபேட் யூஸ்டு ஃபார் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதை பாருங்க, ஐபேட் இது ஐஃபோன். ஜே ஐகோர்ட். ஏற்கனவே 2Eயில் இருந்தது. ஜேனா ஜட்ஜி ஞாபகம் வந்துடும். எங்கே இருப்பாங்க ஜட்ஜி? ஹைகோர்ட்டில். சார் மற்ற கோர்ட்லாம் இல்லையானா என்ன சொல்லாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சொல்லாங்க, டிஎம்சின்னு சொல்லாங்க, பிடிஜின்னு சொல்லாங்க. ஆனால் ஹைகோர்ட்டில் இருந்தால் ஜட்ஜி மட்டும் தான் சொல்ல முடியும். அதனால் அவ்வாறாக நாம் நினைவு வைக்கலாம். ஹைகோர்ட்டு நீதி அரசர் அப்படின்னு நினைவு வைத்துக் கொள்ளலாம். கே இன்கொயரி. ஏற்கனவே 2Gயில் இருந்தது. இப்போ இந்த கே ஞாபகம் வச்சுங்களேன், கேள்வி கேட்டு பரிசீலனை செய்வார்கள். கேன்னா கேள்வி கேட்டு பரிசீலனை செய்வார்கள் அப்படின்னா கொஸ்டின் கேள்வி கேட்குறது. அப்போ கேள்வி ஞாபகம் ஈஸியாக வந்து இன்கொயரி ஞாபகம் வந்துடும். எல் இன்வெஸ்டிகேஷன் 2Hல இருந்தது. இப்போ எல் வந்து இந்த எல் ஞாபகம் இல்லை, லா ஞாபகம் வச்சுக்கணும், லா. அப்போது இங்கே இந்த லா இருக்குல்ல, புலனாய்வு செய்தார். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் செய்தார். இவர் தான் யார்? ஐஓன்னு சொல்லுவோம்ல, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், புலனாய்வு செய்கின்ற அதிகாரி, இவர் தான். சரி, அடுத்து எம் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஏற்கனவே 2Iயில் இருந்தது. இந்த எம் எப்படி நான் வச்சுக்கலாம் பாருங்க. மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்தார்? மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்வார்? அப்படி என்ன பண்ணுவாங்க? ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். மேஜிஸ்ட்ரேட்னா நமக்கு என்ன பண்ணுவார்? ரிமாண்ட் பண்ணுவாங்க, பெயில் விடுவாங்க, சார்ஜ் ஃப்ரேம் வந்து அப்புறம் ப்ரொசீடிங். அதனால மேஜிஸ்ட்ரேட்னாவே என்ன பண்ண, ஜுடிஷியல் ப்ரொசீடிங், ரிமாண்ட் பண்ணி சிறைக்கு அனுப்புதல் அல்லது பெயில் விடுதல் என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ளலாம். என் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன், வட்டார அதிகார வரம்பு அப்படி சொல்லல. ஏற்கனவே 2Jவில் இருந்தது. இப்போ அவுட் மெமரி என்றால் என் இருக்குல்ல, எண்ணில் நாட்டுப்புறம் அதான் சொல்லாங்க. சரியான லோக்கல் சரியா நாட்டுப்புறம் பண்ணாங்க லோக்கல். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஞாபகம் வந்துவிடும். நாட்டுப்புறம் எப்படி இருக்கும்? மாடுகள், அந்த தோட்டங்கள், அப்படி நாட்டுப்புறம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சீனரியை அப்படி இமேஜ் பண்ணி கிளிக் பண்ணிங்க. ஓ நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் 2Lல் இருந்தது. இப்போ ஓனது நான், இங்கே ஒரு ஓ வருதா, காக்னிசபிள் இங்கே ஒரு ஓ வருதா, அஃபென்ஸு இங்கே ஒரு 3 ஓ வருது. அப்போது இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆப்போது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். மிஸ் அப்ரோப்ரியேஷன் அப்படின்னா அது குற்றம் ஒரு கையாடல் செய்கிறார், அது வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் தான் இது பண்ணுறாருல. ஓகே, சரி. அடுத்து பி நோட்டிஃபிகேஷன், அறிவிப்பு. சரி, ஏற்கனவே 2Mல் இருந்தது. இங்கே பி என்பதால் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பப்ளிகேஷன் முதல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பப்ளிகேஷனு எதில் வெளியிடுவார்கள்? அதாவது நோட்டிஃபிகேஷன், அதாவது கெசட்டில் வெளியிடுவார்கள். அப்போ நோட்டிஃபிகேஷனில் வெளியிடுவார்கள். பி வந்து பப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுங்க. பாருங்கள், பேப்பரில் நோட்டிஃபிகேஷனை விடுறாங்க, அறிவிப்பு கெசட்டில் போடுறாங்க, அரசிதழில் வெளியிடுகிறார்கள். சரி, அடுத்து கியூ அஃபென்ஸ், குற்றம். குற்றம் என்றால் என்ன டிஃபைன் பண்ணிக்கிறதுனா 2Nல் இருந்தது ஏற்கனவே. இப்போ கியூ இருக்குல்ல, இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அதாவது அஃபென்ஸ் செய்தவர்கள் சிறைச்சாலையில் கியூவில் நில்லுங்கள் சொல்லுவாங்க. இப்போ குற்றம் புரிந்து என்ன பண்ணாங்க?
ரிமாண்ட் பண்ணிட்டு ஜெயிலில் போவாங்க, அண்டர் ட்ரையல் பிரிசனாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ண, ஃபைல் வாங்க 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 எல்லாரும் காலையில் எழுந்து என்ன பண்ணாங்க, இந்த பாருங்கள் இது சென்ட்ரல் பிரிசனில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, க்யூவில் நில்லுங்க, எல்லோரும் வரிசை நிற்க வைப்பாங்க. அப்போ க்யூன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு குற்றம் புரிந்தவன் க்யூவில் நிற்பா, யார் நிற்பான், குற்றம் புரிந்தவன் சிறைச்சாலையில் க்யூவில் நிற்பார்கள், ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஆர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், யார் அபோவ் த ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபிள் தான். ஏற்கனவே 2 இருந்தது. இப்போ ஆர் இது எவ்வாறு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் என்றால், ஆஃபீஸர் ஆர் வருதுல்ல, ஆஃபீஸர் ஆர் வருதுன்னு அப்புறம் இங்கே யார் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி, யார் அந்த காவல் நிலையத்தினுடைய காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி அப்படின்னு தெரியலாம். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் இவர் தான் இப்போ காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி. சரி, அடுத்து எஸ் பிளேஸ், இங்கே முதல்ல 2Pயில் இருந்தது, இப்போ எஸ் இது ஃபேவரேட் பிளேஸ் எதுப்பா அப்படின்னா ஸ்பேஸ், பாருங்கள் ஸ்பேஸ்னா எஸ் வருதுல்ல, அதே மாதிரி இங்கே எஸ் சா வச்சு சானா, அப்போ எஸ்ஸுக்கு சானா வச்சுங்க, ஈஸி தான். சம்பவம் நடந்த இடத்துக்கு போங்க சார், என்ன சொல்லுங்க குற்றம் சார், முதல்ல சம்பவம் நடந்த இடத்துக்கு போங்க சார் அப்படின்னா பண்ணாங்க, ஸ்பேஸ் இது ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணாரு, சம்பவம் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸுக்கு போகிறார், சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிறார். டி போலீஸ் ரிப்போர்ட் ஏற்கனவே 2Rல இருந்தது. இப்போ டி இருக்குல்ல ரிப்போர்ட், இந்த டி ஞாபகம் வச்சுங்க, போனவுடன் ரிப்போர்ட் வாங்கி எஃப்ஐஆர் போடு, இது இந்த எஃப்ஐஆர் 154லேருந்து இப்போது 173ல் இருக்குது, ஓகேவா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா யூ போலீஸ் ஸ்டேஷன் 2Sல இருந்தது, இந்த யூ இருக்குல்ல எஸ்டிக்கு அப்புறம் அடுத்து நான் அந்த யூ ஞாபகம் வச்சுக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுமாதிரி யூபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ், இது யூனாவே அப்புறம் பிஎஸ் ஞாபகம் வந்து ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணோம், போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வந்து விடும், போலீஸ் ஸ்டேஷன் யூபிஎஸ், யூக்கு பிஎஸ். வி பாருங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 2Uல இருந்தது ஏற்கனவே, இப்போ வி இருக்குல்ல விஐபி ஞாபகம் வச்சுங்க, அப்போ அவர் விஐபி அவர், அதனால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய ஒப்பீனியன் வாங்கி எஃப்ஐஆர் போடுங்க, ஏன்னா விஐபி கார் இதில், அதனால் பிபியினுடைய ஒப்பீனியன் வாங்கி போட வேண்டும். இப்போ டபிள்யூ பாருங்கள் சப்டிவிஷன் 2Vயில் இருந்தது, இப்போ எப்படி ஞாபகம் வச்சுருந்தேன்னு சொன்னால், இந்த டபுள் இருக்குல்ல சுமானா இருக்கும் சென்டராக போட்டிங்கன்னா யூ வந்துடும், அப்போ சப் அப்படி வந்துடும், கேபிட்டலில் போட்டுட்டு டிவைட் பண்ணிங்கன்னா வி வரும், அப்போ சப் டிவிஷன் ஞாபகம் வச்சலாம், இரண்டாக பெறுதல் சப் டிவிஷன்ஸ். ஓகே, அடுத்து என்ன எக்ஸு சம்மன்ஸ் கேஸ், அழைப்பானை வழக்குகள் 2Wல இருந்தது, இப்போ எக்ஸ் ஒய்ஃப் முன்னாள் மனைவினான்னு அர்த்தம் என்றாலே சம்மன் தான், அதாவது வேறு ஒரு தான், அப்போ சம்மன்ஸ் ஞாபகம் வந்துவிடும், அப்போ எக்ஸ் ஞாபகம் இருப்பார் எக்ஸு. ஓகே, அடுத்து ஒய் விக்டிம் 2Wல இருந்தது, இங்கே ஒய் என்ன விக்டிம், இப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணு, இப்போ ஏதாவது பாலியல் பாத்திரம் செய்துட்டாங்க இல்லை வேறு ஏதாவது செய்துட்டு விட்டால் என்ன கேட்பா அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டவள், ஒய் டிட் யூ டு திஸ் டு மீ அப்படின்னா, ஏன் எனக்கு இதை செய்தாய் என்று தான் கேட்பாங்க விக்டிம், அதனால தான் ஒய் கேள்வி கேட்பாங்கல்ல, ஒய் டிட் யூ டூ திஸ் டு மீ அப்படின்னு விக்டிம் கேட்குறா, அப்போ ஒய்க்கு விக்டிம் ஞாபகம் வச்சிடும். கடைசியாக இசட், சென்ற முறை ஒரே ஒரு அந்த இசட்டை மட்டும் விட்டு வச்சுருந்தாங்க, இப்போது புதிய பிஎன்எஸ்எஸில் 2023ல் இசட், அப்போது இப்போ நினைவு வச்சுக்கிறது 26 இந்த டிஃபைனிங் செக்ஷன் இருக்குது அர்த்தம், ஏன்னா ஏபிசிடியில் ஆல்பபட்டில் A to Z வரைக்கும் இருக்குது, ஓகேவா. அப்போ இசட்டில் என்ன சொல்கிறாங்க, வாரன் கேஸ் பிடியானை வழக்கு, ஏற்கனவே 2Xல இருந்தது, இப்போ எப்படி ஞாபகம் வச்சலாம், கடைசியாக வாரண்ட் போட்டு விட்டார்கள், என்ன பண்ணாங்க வாரண்ட் போட்டு, இப்போ கடைசியில் இசட்டில் வாரண்ட் போட்டு விட்டார்கள் என்று நாம் நினைவைத்துக் கொள்ளலாம். இப்போ நாம் இன்னொன்று பாருங்கள், இதுலேயே ஏற்கனவே ஒயில் இருந்ததில்ல, ஒய் தான் வந்து சிஆர்பிஸில் வந்து வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, இப்போ என்னது செக்ஷன் 2ல் செக்ஷன் 2ல் வேர்ட்ஸ் அண்டு எக்ஸ்பிரஷன் பிஎன்எஸ்எஸ் 2023 இப்பொழுது இருக்கின்றது. இவ்வாறாக நீங்கள் படிக்கின்ற போது ஒவ்வொன்றையும் எவ்வாறு நினைவு வைத்துக் கொள்வது என்பதை பற்றி இந்த மாதிரி இது என்னுடைய நினைவாற்றலாக செய்து கொண்டது. நீங்கள் என்ன பண்ணணும், இது அப்படியே யூ டி நாட் ஃபாலோ திஸ் சேம் திங்,
நீங்கள் உங்களுக்கு என்ன கற்பனை தோன்றுகிறதோ, எவ்வாறு நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறதோ அவ்வாறு நீங்கள் ஒரு கிரியேட்டிவிட்டியை ஏற்படுத்தி எவ்வாறு நினைவு வைத்துக் கொள்வது என்பதை பற்றி நீங்கள் இது மாதிரி படமறைந்து என்ன தோணுதோ அவ்வாறு தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.